ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் வின் அண்ட் ஷைன். நாங்கள் சாளுக்கியா செல்லதுரை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா என்னால் 24th and 25th நியூஸ் அனாலிசிஸ் போட முடியாமல் போயிடுச்சு. பிகாஸ் ஐ வாஸ் நாட் ஃபீலிங் வெல். இனிமேல் வந்து இந்த மாதிரி டிஸ்கிரிப்பன்சிஸ் எதுவுமே நடக்காமல் பார்த்துக்கிறேன். ஐ எம் ரியலி சாரி. இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கல்குள்ளே போயிடலாம். இதில் வந்து SC செட்ஸ் அப் கமிட்டி டு எக்ஸாமின் பெகாசஸ் அலிகேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பவர் ஆஃப் ஸ்டேட் டு ஸ்னூப் இன் டு பீப்புள்ஸ் sacred private space is not absolute அப்படின்னு பெஞ்ச் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு ஸ்டேட் வந்து ஒரு இண்டிவிஜுவலை வந்து சர்வேலன்ஸ் பண்ணுறது வந்து அந்த ரைட் வந்து நாட் அப்சல்யூட் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்டேட் வந்து ஒரு இண்டிவிஜுவல் வந்து கம்ப்ளீட்டாக சர்வேலன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ரைட்டு கொடுத்துருக்கிறது வந்து அது கம்ப்ளீட்டாக அப்சல்யூட்டான ரைட் கிடையாது அப்படின்றத வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. அப்சல்யூட்னா என்னென்னு உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது டோட்டல் பவர் ஸ்டேட் கிட்டேயே கொடுக்கறது. ஓகேங்களா? அது வந்து சர்வேலன்ஸில் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பெகாசஸ்னால் நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கணும். பெகாசஸ் வந்து ஒரு இஸ்ரேலி ஸ்பைவேர். ஓகேங்களா? இதை வந்து நம்ம ஃபோனில் கம்ப்யூட்டர்ஸில் வந்து இம்ப்ளான்ட் பண்ண முடியும். இம்ப்ளான்ட் பண்ணி நம்மளை வந்து சர்வேலன்ஸ் பண்ண முடியும். அதாவது நம்ம என்ன கால்ஸ் பேசுகிறோம், என்ன பண்ணுறோம் எல்லாத்தையுமே சர்வேலன்ஸ் பண்ண முடியும். ப்ளஸ் நம்மளுக்கே தெரியாமல் நம்ம கேமராவை ஆன் பண்ண முடியும், வீடியோ ஆன் பண்ண முடியும், நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்க்க முடியும், கேமரா வீடியோ எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ண முடியும். பட் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. இது வந்து ஒரு ஹை டெக்னாலஜி ஸ்பைவேர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்மளுக்கு கொஞ்சம் கூட அந்த எந்த தடையுமே தெரியாமல் அவங்க வந்து நம்மளை வந்து சர்வேலன்ஸ் பண்ணுவாங்க. இதை வந்து மிலிட்ரி கிரேட் ஸ்பைவேர் அப்படின்னு சொல்கிறாங்க. மிலிட்டரி கிரேட் ஹை டெக்னாலஜி ஸ்பைவேர். இதை எதுக்கு யூஸ் பண்ணலான்னா, இந்த வந்து டெரரிஸ்ட் மாதிரி ஆளுங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து இது பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். அவங்கள வந்து சர்வேலன்ஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாமே தவிர இது நார்மல் இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து சர்வேலன்ஸ் பண்ணுறதுக்கான இது வந்து இது ஸ்பைவேர் வந்து இது கிடையாது அப்படிங்கிறது வந்து நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 2019 and 2021 இந்த 2 இயர்ஸ்லேயும் வந்து கான்ட்ரவர்சிஸ் வந்து பிரேக் அவுட் ஆச்சு. 2019 என்ன சொன்னாங்கன்னா, இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்பைவேரை யூஸ் பண்ணி ஜேர்னலிஸ்ட்ஸு, ஆக்டிவிஸ்ட்ஸு அந்த மாதிரி ஆளுங்களை வந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. 2021 என்ன ஸ்கேண்டல் ப்ரோக் அவுட் ஆச்சுன்னா, அதாவது மல்டிபிள் கவர்மெண்ட்ஸ் அரவுண்ட் த வேர்ல்டு வந்து இந்த ஸ்பைவேரை வந்து இஸ்ரேல் கிட்டேருந்து வாங்கி மல்டிபிள் கவர்மெண்ட்ஸ் அரவுண்ட் த வேர்ல்டு, அதாவது நிறைய கண்ட்ரிஸ் வந்து வாங்கி அவங்கவுங்க ஆளுங்களை வந்து ஸ்பை பண்ணுறாங்க. அவங்கவுங்க கண்ட்ரியில், அதாவது கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக இருக்க ஜேர்னலிஸ்ட், அதாவது ஆக்டிவிஸ்ட்ஸு அவங்களெல்லாம் வந்து ஸ்பை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. மொத்தமாக வந்து 50,000 பீப்புளை வந்து ஸ்பை பண்ணுற மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. அதில் 300 பீப்புள் வந்து இந்தியன் இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவங்கள வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஸ்பை பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 300 பீப்புளில் வந்து கோர்ட்டை வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 300 பீப்புளில் இருக்க மக்கள் வந்து கோர்ட் அப்ரோச் பண்ணும்போது கோர்ட் வந்து ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? நேற்று வந்து ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் பாஸ் ஆயிருக்கு. அதாவது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, பவர் டு ஸ்னூப், அதாவது ஒரு இண்டிவிஜுவலோட பர்சனல் இன்ஃபர்மேஷனுக்குள்ளே ஸ்னூப் பண்ணுறது வந்து இட் இஸ் நாட் ரைட். அதாவது நேஷ்னல் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு பேரை வச்சுக்கிட்டு, நேஷ்னல் செக்யூரிட்டிக்காக பண்ணுறோம் அப்படின்ற வந்து பேரை வச்சுக்கிட்டு நம்ம அவங்களோட பர்சனல் ஸ்பேஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகிறது வந்து இட் இஸ் நாட் ரைட்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் சர்வேலன்ஸ் வந்து ஸ்டேட்டுக்கு கொடுத்துருக்க ஒரு பவர் தான். அதாவது இண்டிவிஜுவலை வந்து சர்வேலன்ஸ் பண்ணுறது வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு கொடுத்துருக்க பவர் தான். பட் இட் இஸ் நாட் அப்சல்யூட். அதாவது டோட்டல் பவர் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டேட்டுக்கு கொடுத்தோம். சர்வேலன்ஸ் பவர் ஆஃப் த ஸ்டேட் ஆர் த கவர்மெண்ட், அதாவது நேஷனல் கவர்மெண்ட் வந்து இட் இஸ் நாட் அப்சல்யூட் அப்படின்னு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இதோடு சேர்த்து ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டியும் வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. அதாவது ரிட்டையர்ட் ஜட்ஜ், அதாவது ஜஸ்டிஸ் R.V. ரவீந்திரன் அவரை வச்சு ஒரு கமிட்டியும் வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. இந்த ஜஸ்டிஸ் R.V. ரவீந்திரனோட யாரெல்லாம் இருக்க போகிறாங்கன்னா, இந்த பேராகிராஃபில் பாருங்கள். ஜஸ்டிஸ் R.V. ரவீந்திரன் will be assisted by அலோக் ஜோஷி, ஃபார்மர் IPS ஆஃபீஸர். அதுக்கப்புறம் செவரல், இந்த பேராகிராஃபில் பாருங்கள்,
சைபர் செக்யூரிட்டி அண்ட் டிஜிட்டல் ஃபோரன்சிக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ், அதாவது சைபர் செக்யூரிட்டி அண்ட் டிஜிட்டல் ஃபோரன்சிக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இந்த பேனலில் இருப்பாங்க. இந்த ஜஸ்டிஸ் ஆர்வி ரவீந்திரன் கமிட்டி வந்து இந்த ப்ராப்ளம்க்கு வந்து ப்ராப்பரான சொல்யூஷன் கொடுக்கும். சொல்யூஷன் இன் த சென்ஸ் லைக் இந்த கமிட்டி வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்லும் அப்படின்னு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து இண்டிபெண்ட், டிரான்ஸ்பரண்ட் அண்ட் எஃபிஷியன்ட் இன்வெஸ்டிகேஷனாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பிகாஸ் இட்ஸ் அன் எக்ஸ்பர்ட் பேனலுங்கிறதுனால இவங்க பண்ணியிருக்க இன்வெஸ்டிகேஷன் வந்து இண்டிபெண்ட்டாகவும் இருக்கும், டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்கும், எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும் அப்படின்னு வந்து கவர்மெண்ட் வந்து நம்மக்கிட்ட வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்கேண்டல் ப்ரோக் அவுட் ஆகி 2 வருஷம் ஆச்சு, 2 years ஆயிடுச்சு. பட் கவர்மெண்ட் வந்து இதை வந்து கண்டுக்கவே இல்லை. அதாவது இதை வந்து பெரிய விஷயமா எடுத்துக்கல. அவங்க வந்து நேஷ்னல் செக்யூரிட்டிக்காக இதெல்லாம் பண்ணுறது வந்து நியாயம்தான் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பட் வந்து அது வந்து இட் இஸ் நாட் அப்சல்யூட். அவங்க பவர் வந்து இட்ஸ் நாட் அப்சல்யூட் அண்ட் இஸ் சப்ஜெக்டட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ. ஜுடிஷியல் ரிவ்யூ கான்செப்ட் தெரியும் இல்லைங்களா? இட் இஸ் சப்ஜெக்டட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த டெசிஷன் கவர்மெண்ட் எடுத்தாலும் அதை வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கான பவர் வந்து சில டெசிஷன்ஸ் கவர்மெண்ட் எடுக்கும்போது அதை வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கான பவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குது. அது பேர் தான் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ. ஸோ இந்த சர்வேலன்ஸ் பண்ணுறது வந்து ஒரு ஸ்டேட் வந்து சர்வேலன்ஸ் பண்ணுறதுங்கிறது வந்து இட் இஸ் நாட் அப்சல்யூட், இட் இஸ் சப்ஜெக்டட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஸ்கேண்டல் ப்ரோக் அவுட் ஆகும்போது என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கவர்மெண்ட் வந்து சொன்னாங்க, நாங்களே வந்து ஒரு கமிட்டி கான்ஸ்டியூட் பண்ணி நாங்கள் வந்து அதுக்குள்ளே என்ன ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு வந்து இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சுப்ரீம் கோர்ட் கிட்டே என்ன ப்ராப்ளமாக இருக்குதுன்னு நாங்களே பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த ஆஃபரை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. பிகாஸ் ஒரு கமிட்டி கவர்மெண்ட்டே ஃபார்ம் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாகவே இருக்க அலிகேஷன்ஸை வந்து பார்க்கணுன்னா அது வந்து ரொம்ப பயஸ்டாக இருக்கும் அப்படின்னு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஃபீல் பண்ணாங்க. பிகாஸ் கவர்மெண்ட்டுக்கான கமிட்டி வந்து கவர்மெண்ட்டுக்காக தான் பேசுமே தவிர அது வந்து அகேன்ஸ்டாக பேசாது. ஸோ அது வந்து பயஸ்டாக இருக்கும். ஸோ அந்த பிளான் வேணாம், அந்த கமிட்டி வேணாம் அப்படின்னு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அவுட்ரைட்டாக வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு மேஜரான இஷ்யூ வந்து ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது சேக்ரெட் ப்ரைவேட் ஸ்பேஸ் அப்படிங்கிற கான்செப்டை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சேக்ரெட் ப்ரைவேட் ஸ்பேஸை வந்து கவர்மெண்ட் வந்து வயலேட் பண்ணும்போது என்னென்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து அடிப்படும். அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் ஆர்டிகல் 19, ஆர்டிகல் 21 இந்த 2 ரைட்ஸும் வந்து அடிப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 19 என்ன கொடுக்குதுன்னா ரைட் டு ஃப்ரீ ஸ்பீச் அண்ட் ப்ரெஸ் கொடுக்குது. ஸோ இப்படி சர்வேலன்ஸ் பண்ணுறதுனால அந்த ஆர்டிக்கல் வந்து அடிப்படும், அந்த ஃபண்டமெண்டல் ரைட் வந்து அடிப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆர்டிக்கல் 21 ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி அது வந்து சொல்லியிருக்காங்க. இதோடு சேர்த்து ரைட் டு ப்ரைவசி வந்து கொடுத்தாங்க. புட்டஸ்வாமி கேஸில் ஞாபகம் இருக்கும். ரைட் டு ப்ரைவசின்னு சொன்னாலே உங்களுக்கு புட்டஸ்வாமி கேஸ் ஞாபகம் வரணும். இட்ஸ் அ லேண்ட்மார்க் கேஸ். புட்டஸ்வாமி கேஸில் வந்து ரைட் டு ப்ரைவசின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ இதுவும் வந்து அடிப்படும் இந்த மாதிரி சர்வேலன்ஸ் பண்ணுறதுனால அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆர்டிகல் 19, ஆர்டிகல் 21 வந்து அடிப்படை, 21 வந்து ரைட் டு ப்ரைவசியை வந்து ஆட் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து இது பண்ணியிருக்காங்க. இது இஸ் அ வெரி நியூ கான்செப்ட். அதாவது டாக்ட்ரின் ஆஃப் சில்லிங் எஃபெக்ட். டாக்ட்ரின் ஆஃப் சில்லிங் எஃபெக்ட் அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்து தெரியும் நம்ம வந்து ஸ்டேட் சர்வேலன்ஸ் கீழே இருக்கோம் அப்படின்னு. ஏற்கனவே ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாங்க, இல்லாட்டி வந்து கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக பேசியிருந்தாங்க, இந்த ப்ரெஸ் பீப்புள், அதுக்கப்புறம் ஜுடிஷியல் ஆக்டிவிஸ்ட் இவங்கெல்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக பேசியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம வந்து இந்த மாதிரி சர்வேலன்ஸ் கீழே இருக்கோம் அப்படின்னு வந்து தெரியும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பேசிக்கிறது, அதாவது வாட்ஸ்அப் கான்வர்சேஷன்ஸ் ஆகட்டும், மெயில் ஆகட்டும், எல்லாத்தையுமே அவங்களே வந்து செல்ஃப் சென்சார்ஷிப் பண்ணிடுவாங்க. செல்ஃபாகவே வந்து நம்ம இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு செல்ஃபாகவே வந்து சென்சார்ஷிப் பண்ணிடுவாங்க. இது வந்து இட்ஸ் அ ப்ரீச் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட். அவங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்டில் நம்ம வந்து ப்ரீச் பண்ணுற மாதிரி, அதாவது ரைட் டு ஃப்ரீ ஸ்பீச்சை வந்து நம்ம கர்டேல் பண்ணுற மாதிரி. அவங்களே வந்து செல்ஃப் சென்சார்ஷிப் பண்ணிக்கும் போது அவங்களால ப்ராப்பராக வந்து பேச முடியல, அவங்களோட வியூஸை வந்து வெளிப்படுத்த முடியலன்னா அது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அதை வந்து டைரெக்டாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து அடிக்குது. ஸோ இது வந்து டாக்ட்ரின் ஆஃப் சில்லிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்ட்ரின் ஆஃப் சில்லிங் எஃபெக்ட் அப்படிங்கிறத வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம வெரி டெமோக்ரஸியே வந்து கிரிப்பிள் பண்ண மாதிரி ஆகிடும். என்னென்னா இன்டிஸ்கிரிமினேட் ஸ்பையிங் பண்ணுறதுனால
இது வந்து நம்மளோட ஆர்டிகல் 21 ஆர்டிகல் 19 இதை வந்து டோட்டலாக வந்து அடிப்படை வைக்கும். ஸோ நம்ம டெமோக்ரஸியோட மேஜரான திங்ஸே வந்து நம்ம வந்து இழக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த ஆர்டிக்கலில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹிந்துவில் இன்றைக்கி வந்து நிறைய ஆர்டிக்கல் வந்து பெகாசஸ் ஸ்பைவேர் பற்றி வந்திருக்கு. அதில் வந்து இன்டிஸ்கிரிமினேட் ஸ்பையிங் கேனாட் பி அலோட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, அதாவது எவிடன்ஸ் பேஸ்ட் அண்ட் ப்ரப்போர்ஷ்னலாக தான் இருக்கணுமே தவிர டோட்டலாக வந்து எவிடன்ஸ் இல்லாமல் வந்து ஒருத்தங்களை வந்து சர்வேலன்ஸ் பண்ணுறதுங்கிறது, அதாவது ஜேர்னலிஸ்ட்டு ஆக்டிவிஸ்ட்டு இவங்களெல்லாம் வந்து சர்வேலன்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் சர்வேலன்ஸுங்கிறது வெறும் ரொம்ப அப்சல்யூட்லி நெசசரி அப்படின்னா மட்டும்தான் பண்ணணுமே தவிர மற்ற நேரத்தில் வந்து பண்ண அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் நம்ம ஸ்டாச்சுட்டரி சேஃப்கார்ட்ஸை வந்து நம்ம வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணோம். ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா அப்படிங்கிற கான்செப்டை வந்து நம்ம இந்த சர்வேலன்ஸ் பண்ணும்போது நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம். ப்ளஸ் ஸ்டாச்சுட்டரி சேஃப்கார்ட்ஸும் இருக்கணும். ஏன்னா டு மெயின்டைன் செக்ஸ் அண்ட் பேலன்சஸ், அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் ப்ரொடெக்ட் பண்ணணும், ப்ளஸ் ஸ்டேட் சர்வேலன்ஸையும் ப்ரொடெக்ட் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்கணும். இதையும் பேலன்ஸ் பண்ணணும், அதையும் பேலன்ஸ் இருக்கணும். ஸோ வந்து இதுக்கான ப்ராப்பர் ஸ்டாச்சுட்டரி சேஃப்கார்ட்ஸும் இருக்கணும். ப்ளஸ் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா அதையும் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பெட்டிஷனர்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சொல்லியிருக்காங்க. அதாவது சுப்ரீம் கோர்ட் கிட்ட பெட்டிஷன் போட்டாங்க இல்லையா, அவங்க வந்து இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஆர்டிக்கல்லையும் சரி இந்த ஆர்டிக்கல்லையும் சேர்த்து நேஷனல் செக்யூரிட்டி கேனாட் பி பக்பேர் சேஸ் த கோர்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரெண்டு ஆர்டிக்கல்லையும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கவர்மெண்ட் வந்து நேஷ்னல் செக்யூரிட்டி அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி நம்ம வந்து இதை விட்டு வெளியில் வர முடியாது அப்படின்னு வந்து சொல்லி நேஷ்னல் செக்யூரிட்டி அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி கவர்மெண்ட் வந்து இதை வந்து டினை பண்ண முடியாது. ப்ளஸ் கவர்மெண்ட்னா பெகாசஸ் ஸ்பைவேரை நாங்கள் வந்து யூஸ் பண்ணல அப்படின்னு அவுட்ரைட்டாக இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கல. ஸோ அப்படின்னா என்ன தெரிய வருதுன்னா, பெகாசஸை கவர்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம இன்ஃபர் பண்ணிக்க முடியும். ஏன்னா கவர்மெண்ட் இது வரைக்கும் பெகாசஸ் ஸ்பைவேரை நாங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னு வந்து கவர்மெண்ட் வந்து சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் பெட்டிஷனர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம சர்வேலன்ஸ் ஆர்கிடெக்சர் வந்து ரொம்ப பேடாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம வந்து அதை ரீவிசிட் பண்ணோம். தேர் ஷுட் பி அன் ஓவர்ஹால் ஆஃப் சர்வேலன்ஸ் ஆர்கிடெக்சர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு சர்வேலன்ஸ் ஆர்கிடெக்சருக்கு வந்து 2 லாஸ் இருக்குது. அதாவது இந்தியன் டெலிகிராஃப் ஆக்ட் அண்ட் ரூல்ஸ் இது வந்து 1885 வந்து கொண்டு வந்தாங்க. அடுத்தது வந்து ஐடி ஆக்ட் அண்ட் ரூல்ஸ் இதை வந்து 2000 கொண்டு வந்தாங்க. இந்தியன் டெலிகிராஃப் ஆக்ட் அண்ட் ரூல்ஸ் 1885 கொண்டு வந்தது, ப்ளஸ் அதோட நோட்டிஃபிகேஷன்ஸ். ஐடி ஆக்ட் 2000 ப்ளஸ் அதோட நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் வந்து இப்போ நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதை வந்து இந்த பேராகிராஃபில் சொல்லியிருக்காங்க பாருங்கள். Section 5 of Indian Telegraph Act 1885, Rule 419A of Indian Telegraph Rules 1951, Section 69 of Information Technology Act 2000 இதெல்லாம் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ப்ரொசீஜர் அண்ட் சேஃப்கார்ட்ஸ் ஃபார் இன்டர்செப்ஷன் மானிட்டரிங் அண்ட் டீக்ரிப்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ரூல்ஸ் 2009 இந்த ஆக்ட் எல்லாத்தையும் நீங்கள் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் இதை வந்து ஃபிலிம்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது. பெகாசஸ் ஸ்பைவேர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்காக இருக்கிறதுனால ஃபிலிம்ஸில் கேட்க வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ நேஷ்னல் செக்யூரிட்டிங்கிற கிரவுண்டை வச்சு நம்ம வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து அஃபெக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஸ்டாண்டை வந்து சுப்ரீம் கோர்ட் எடுத்திருக்காங்க இந்த எல்லா ஆர்டிக்கல் மூலமாகவும் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ப்ளஸ் இன்னொரு ஆர்டிக்கல் கூட வந்திருக்கு. SC sets up panel to look into Pegasus allegations. ப்ளஸ் இந்த ஆர்டிக்கல் indiscriminate spying cannot be allowed, national security cannot be a bugbear, அந்த மாதிரி எல்லா ஆர்டிக்கலில் இருக்க நியூஸும் நான் இதில் கவர் பண்ணிட்டேன். பெகாசஸ் ஸ்பைவேர் பற்றி இன்றைக்கி வந்து என்ன நியூஸ் கொடுத்துருந்தாங்களோ எல்லாத்தையும் வந்து நான் கவர் பண்ணிட்டேன். ப்ளஸ் இன்றைக்கி ஒரு எடிட்டோரியலும் வந்திருக்கு. இந்த நியூஸையும் ஆக்சுவலாக கவர் பண்ணிட்டேன். பட் நான் ஒரு ரிவிஷனுக்காக சொல்லிடுறேன். credible proof center must fully cooperate with the inquiry instituted by the SC on spyware use அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக என்னென்னா இதில் வந்து என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னா, SC வந்து 2 ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. அதாவது என்னென்னா டாக்ட்ரின் ஆஃப் சில்லிங் எஃபெக்டையும் எடுத்திருக்காங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி, ப்ளஸ் ஜுடிஷியல் ரிவ்யூ இந்த கான்செப்டே எடுத்திருக்காங்க. டாக்ட்ரின் ஆஃப் சில்லிங் எஃபெக்ட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும், ப்ளஸ் அபாலிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து நேஷனல் செக்யூரிட்டி வந்து நாட் அப்சல்யூட், நேஷனல் செக்யூரிட்டிக்காக அவங்க எடுக்கிற மெஷர்ஸ் வந்து இட்ஸ் நாட் அப்சல்யூட். ஸோ ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் இந்த ஆர்டிக்கலில் வந்து சுப்ரீம் கோர்ட்டை வந்து ப்ரேஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இட் இஸ் அ வெரி எசென்ஷியல் அண்ட் எஃபெக்டிவ் இன்டர்வென்ஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க.
இங்கே வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் பீப்புள் அஃபெக்ட் பண்ணுறதுனால இது வந்து சுப்ரீம் கோர்ட் இதில் தலையிட்டது வந்து வெரி எசென்ஷியல் அண்ட் எஃபெக்டிவ் இன்டர்வென்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் ஏற்கனவே அந்த ஆர்டிக்கலை நம்ம படித்த மாதிரி 2019, 2021 ரெண்டு இடத்துல வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு. அப்போது கவர்மெண்ட் வந்து அதை டோட்டலாக டினை பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி எதுவுமே நடக்கலை அப்படின்னு வந்து டோட்டலாக டினை பண்ணிட்டாங்க. ப்ளஸ் பெகாசஸ் ஸ்பைவேர் வந்து நாங்கள் யூஸ் பண்ணல அப்படிங்கிற வார்த்தையை வந்து கவர்மெண்ட் சொல்லவே இல்லை. ஸோ இது ரெண்டுத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து எக்ஸ்பர்ட் டெக் கமிட்டி வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. அந்த கமிட்டிக்காக என்னென்ன இந்த ஆர்டிக்கலில் சொல்லி முடிச்சிருக்காங்கன்னா, கவர்மெண்ட்டும் இன்டெலிஜென்ட் ஏஜென்சிஸும் டோட்டலாக கோஆப்ரேட் பண்ணாதான் இந்த கோஆப்ரேட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு அதாவது எக்ஸ்பர்ட் கமிட்டிக்கு வந்து ஆக்சஸ் கொடுத்தா தான் இந்த கமிட்டி வந்து நல்லபடியாக வந்து அவங்களோட ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து நம்ம டெமோக்ரஸியை வந்து ப்ராப்பரான இடத்துல கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கலை முடிச்சிருக்காங்க. ஸோ பெகாசஸ் ஸ்பைவேரை பற்றி என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டோமோ நம்ம வந்து எல்லா ஆர்டிக்கல்லையும் இருக்கிறத வந்து இங்கே தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கல்குள்ளே போயிடலாம். இதில் எனர்ஜி கோஆப்ரேஷன் இஸ் த பேக் போன் ஆஃப் இந்தியா ரஷ்யா டைஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரஷ்யன் கம்பெனிஸ் ஹவ் த பொட்டன்ஷியல் டு பி லாங் டேர்ம் பார்ட்னர்ஸ் வித் இந்தியா இன் எய்டிங் இட்ஸ் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இந்தியா வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிட்டு வந்துட்டு இருக்க கண்ட்ரி. கொஞ்ச நாளில் வந்து லைக் சைனா வந்து க்ரோத்தில் வந்து ஓவர்டேக் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி நிலமையில வந்து நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இந்த டைமில் வந்து இந்தியா சைனா எனர்ஜி கோஆப்ரேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருக்காங்க. இந்தியன் எனர்ஜி பாஸ்கெட் வந்து டோட்டலி லைக் ஆல்மோஸ்ட் 50% to 60% வந்து டோட்டலி டிபெண்ட் ஆன் ஃபாசல் ஃபியூவல். ஸோ இது வந்து நல்லதில்லை. அதாவது நம்மளோட கிளைமேட் சேஞ்ச் கமிட்மெண்ட்ஸ்க்கு வந்து இது நல்லது கிடையாது. ஸோ நம்ம வந்து எனர்ஜி செக்யூரிட்டிக்காகவும் நம்மளுக்கு தேவைப்படுற எனர்ஜி செக்யூரிட்டிக்காகவும் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்னா இந்த மாதிரி ஃபாசல் ஃபியூவல்ஸ்லேருந்து ரெனியூபிள் எனர்ஜிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்காகவும் க்ளீன் அண்ட் ரெனியூபிள் சோர்ஸஸை வந்து நம்ம வந்து அடாப்ட் பண்ணிக்கிறதுக்காகவும் இந்த எனர்ஜி டைஅப் வந்து தேவை. ரஷ்யா கூட இந்த எனர்ஜி டைஅப் தேவை அப்படிங்கிறத வந்து இந்த ஆர்டிக்கலில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இந்தியன் அண்ட் ரஷ்யன் கம்பெனிஸ் வந்து 32 பில்லியன் வந்து இந்த எனர்ஜி செக்டாரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ரஷ்யா வந்து ஒரு ரிலையபிள் பார்ட்னராக இருக்கும். அவங்கக்கிட்ட வந்து ரிலையபிள் பார்ட்னர் அப்படின்னு ஏன் சொல்கிறோன்னா, அவங்கக்கிட்ட வந்து ரிசோர்ஸஸ் ஆஃப் ஃபாசல் ஃபியூல்ஸ் வந்து நிறையா இருக்குது. கோலாக இருக்கட்டும், நேச்சுரல் கேஸாக இருக்கட்டும், ஃபாசல் நிறையா இருக்குது. ப்ளஸ் அவங்கக்கிட்ட வந்து ரெனியூபிள் எனர்ஜி சோர்ஸஸும் இருக்குது. விண்டு, சோலார் அந்த மாதிரி ரெனியூபிள் எனர்ஜி சோர்ஸஸும் அபண்டண்ட்டாக இருக்குது. ப்ளஸ் அவங்கக்கிட்ட வந்து டெக்னாலஜி, இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ஸ்க்கு தேவையான டெக்னாலஜி அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ இந்த மூணும் இருக்கிறதுனால இந்தியாவும் ரஷ்யாவும் டைஅப் பண்ணால் அது வந்து நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் நம்ம எனர்ஜி செக்டருக்கு அப்படின்னு வந்து இந்த ஆர்டிக்கல் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ரெக்கக்னைஸும் பண்ணியிருக்காங்க. அதாவது இதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க யாருன்னா இந்தியன் அண்ட் ரஷ்யன் கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. இது எதுலன்னா 6th ஈஸ்டர்ன் எக்கனாமிக் ஃபோரம். இதில் வந்து ரஷ்யன் பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டர் மோடியை வந்து கூப்பிட்டுருந்தாரு. அவர் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி 6th ஈஸ்டர்ன் எக்கனாமிக் ஃபோரமில் வந்து மோடி வந்து ரெக்கக்னைஸ் பண்ணியிருந்தார். ரஷ்யா வந்து இந்தியாவுக்கு வந்து ரொம்ப தேவையான எனர்ஜி பார்ட்னர் அப்படிங்கிறது வந்து ரெக்கக்னைஸ் பண்ணியிருந்தார். இந்த ஈஸ்டர்ன் எக்கனாமிக் ஃபோரம் எதுக்குன்னா, ரஷ்யன் ஃபார் ஈஸ்ட் அதாவது சைபீரியா மாதிரி இடத்துல வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்தது தான் இந்த ஈஸ்டர்ன் எக்கனாமிக் ஃபோரம். அதாவது ரஷ்யாவோட ஈஸ்ட்டில் இருக்க இடத்துக்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்தது தான் இந்த ஈஸ்டர்ன் எக்கனாமிக் ஃபோரம். ஏன் இந்த ஈஸ்ட்டை கான்சன்ட்ரேட் பண்ணாங்கன்னா, இங்கே வந்து அபண்டன்ட் ரிசோர்ஸஸ் இருக்குது. ஹைட்ரோ கார்பன்ஸாக இருக்கட்டும், நேச்சுரல் கேஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி அபண்டன்ட் ரிசோர்ஸஸ் இருக்கிறதுனால இந்த ஈஸ்டர்ன் எக்கனாமிக் ஃபோரம் வந்து கொண்டு வந்தாங்க. இந்தியா அதோட ஸ்டாண்டை வந்து ரொம்ப கிளியராக சொல்லிட்டாங்க. என்னென்னா, அவங்க வந்து 1 பில்லியன் லைன் ஆஃப் கிரெடிட் கொடுத்துருக்காங்க. இந்த ஈஸ்டர்ன் எக்கனாமிக் ஃபோரமுக்கு வந்து 1 பில்லியன் லைன் ஆஃப் கிரெடிட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் சென்னை டு விளாடிவோஸ்டாக் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஸ்கீம்ஸும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஈஸ்டர்ன் எக்கனாமிக் ஃபோரம் வந்து இந்தியாவுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் இந்தியன் கம்பெனிஸ் ஏற்கனவே வந்து நிறையா வந்து ரஷ்யாவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஓஎன்ஜிசி விதேஷ் லிமிடெட் இவங்களும் கேஸ்ப்ராம் அப்படிங்கிற ரஷ்யன் கம்பெனிஸும் சேர்ந்து சாக்கலெட் கேஸ் ஃபீல்ட் அப்படிங்கிற ஃபீல்டில் இருக்க ஹைட்ரோ கார்பன் பொட்டன்ஷியலை வந்து வெளியெடுக்கணும் அப்படின்னு வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? என்னென்னா ஓஎன்ஜிசி விதேஷ் லிமிட்டடும் கேஸ்ப்ராமும் சேர்ந்து சாக்கலெட் கேஸ் ஃபீல்டில் இருக்க ஹைட்ரோ கார்பன் பொட்டன்ஷியலை வந்து வெளியில் எடுக்கணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இந்த கோஆப்ரேஷன் வந்து பெட்ரோகெமிக்கல்ஸ் அண்ட்
ஆயில் ரிஃபைனரி செக்டார்லேயும் வந்து தெரியுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் நீங்கள் நோட் பண்ண என்னென்னா, ஹர்தீப் சிங் பூரி ரெஃபர்ட் ரஷ்யா as the largest investor in energy sector அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இந்தியன் மினிஸ்டர் ஃபார் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் ஹர்தீப் சிங் பூரி ரெஃபர்ட் டு ரஷ்யா as the largest investor in India's energy sector அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ப்ளஸ் நம்மளோட இது வந்து பெட்ரோகெமிக்கல் அண்ட் ஆயில் ரிஃபைனரிஸ்க்கும் வந்து இந்த கோஆப்ரேஷன் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னு நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். பெட்ரோகெமிக்கல் அண்ட் ஆயில் ரிஃபைனரிஸ்க்கும் இந்த கோஆப்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்போது நீங்கள் வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும் என்னென்னா, நம்மளோட ரிலையன்ஸும் ரஷ்யாவோட சிபரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா பியூட்டைல் அண்ட் ஹாலோஜினேட்டட் பியூட்டைல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. பியூட்டைல் அண்ட் ஹாலோஜினேட்டட் பியூட்டைல் இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஹை கிரேட் ரப்பர், அதாவது டயர்லாம் செய்வாங்க இல்லையா, அதுனா அந்த ஹை கிரேட் ரப்பர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக இது வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் ரா மெட்டீரியல், ஓகேங்களா? அப்படிங்கிறத நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இட் இஸ் அ வெரி கிரிட்டிக்கல் ரா மெட்டீரியல். எதுக்குன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து இது வந்து ஒரு கிரிட்டிக்கல் ரா மெட்டீரியல்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து செல்ஃப் ரிலையண்ட்டாக இருக்கும். இது வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா, நம்மளோட ஆத்ம நிர்பர் பாரத் ப்ளஸ் மேக் இன் இந்தியா இது ரெண்டுத்துக்குமே வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நம்ம சப்ளை செயின் ரிஸ்க்ஸ் எல்லாம் நடந்துச்சுல இந்த கொரோனா டைமில் வந்து கரெக்டாக அந்த கண்ட்ரிலேருந்து இந்த கண்ட்ரிக்கு வந்து சப்ளை நடக்கலை, இந்த கண்ட்ரிலேருந்து அந்த கண்ட்ரிக்கு எதுவுமே போகல. ஸோ அந்த மாதிரி சப்ளை செயின் ரிஸ்க் எல்லாம் இது வந்து தூக்கிடும். நம்மளுக்கே வந்து டேரெக்டாக ரா மெட்டீரியல் இருக்கிறதுனால நம்ம சப்ளை செயின் ரிஸ்கில் வந்து நம்ம எதுவுமே போகல. ப்ளஸ் நம்ம எக்ஸ்போர்ட்டும் பண்ணோம். நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எக்ஸ்போர்ட்டும் பண்ணோம். யாருக்குன்னா வந்து ஏஷியா, யூஎஸ், யூரோப் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்கு வந்து நம்ம எக்ஸ்போர்ட்டும் பண்ணோம். இது இந்த பியூட்டைலையும் ஹாலோஜினேட்டட் பியூட்டைலையும் இந்த டயரை வந்து இந்த ரப்பரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான பியூட்டைலையும் ஹாலோஜினேட்டட் பியூட்டைலையும் நம்ம எக்ஸ்போர்ட்டும் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் நம்ம கூடங்குளம் நியூக்ளியர் ப்ராஜெக்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதில் வந்து இந்தியா ரஷ்யா கோஆப்ரேஷன் தான் வந்து பயங்கரமாக இருக்குது. ரஷ்யன் டெக்னாலஜியை தான் வந்து கூடங்குளம் பிளான்ட்டில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விண்ட் அண்ட் சோலார் எனர்ஜிலையும் வந்து ரஷ்யன் டெக்னாலஜிஸை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ப்ளஸ் விண்ட் அண்ட் சோலார் எனர்ஜியில் ரஷ்யன் டெக்னாலஜி மட்டும் யூஸ் பண்ணுறது இல்லாமல் ரஷ்யா நிறைய இன்வெஸ்ட்டும் பண்ணியிருக்கு இந்தியாவில். இந்த விண்ட் அண்ட் சோலார் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸில் வந்து ரஷ்யா வந்து நிறைய இன்வெஸ்ட்டும் பண்ணி நம்மளோட நேஷ்னலி டிட்டர்மைன்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ், அதாவது இந்தியா வந்து பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் வந்து நேஷ்னல் டிட்டர்மைன்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க இல்லையா, அதாவது இந்த ஃபீட்டை வந்து இந்த டைம்குள்ளே அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ விண்ட் அண்ட் சோலார் பவருக்கு வந்து 100 கிகாவாட்ஸ் வந்து டார்கெட்டாக வச்சுருந்தாங்க. ஸோ அந்த 100 கிகாவாட்ஸ்லேருந்து இப்போ வந்து 175 கிகாவாட்ஸாக வந்து ஸ்டெப் அப் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2030க்குள்ளே 450 கிகாவாட்ஸ் ரினியூவபிள் எனர்ஜி பவர் கொண்டு வருவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. விண்ட் அண்ட் சோலார் பவர் வந்து கொண்டு வருவோம் அப்படின்னு வந்து இது சொல்லியிருக்காங்க, பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கிளைமேட் எனர்ஜி டார்கெட்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக இந்தியாவும் ரஷ்யாவும் வந்து டைப் வச்சுக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த கிளைமேட் ஆக்ஷன் டார்கெட்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக இந்தியாவும் ரஷ்யாவும் டைப் வச்சுக்கணும் அப்படின்னு வந்து இதில் சொல்லியிருக்காங்க. இந்தியாவும் ரஷ்யாவும் வந்து இது வரைக்கும் ட்ரேட் அண்ட் எக்கனாமிக் ரிலேஷன்ஸில் வந்து பெருசாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணல. எப்போவுமே டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ரிலேஷன்ஷிப்பில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டைம் வந்து ட்ரேட் அண்ட் எக்கனாமிக் ரிலேஷன்ஷிப்ஸில் வந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணால் இந்தியாவும் ரஷ்யாவும் நல்ல வந்து டைப் பண்ணிவிட்டு நிறைய பார்ட்னர்ஷிப் கொண்டு வந்து எனர்ஜி செக்டாருக்கு வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். ரெண்டு கண்ட்ரிஸும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்ட்டு இந்த ஆர்டிக்கலில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கல்குள்ளே போயிடலாம். இதில் வந்து சைனாஸ் ஹைப்பர்சோனிக் டெஸ்ட் க்ளோஸ் டு ஸ்புட்னிக் மொமெண்ட் அப்படின்னு வந்து யூஎஸ் ஜெனரல் வந்து சொல்லியிருக்காரு. இதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜென்ரல் மிலே கால்ஸ் இட் அ வெரி சிக்னிஃபிகண்ட் டெக்னாலஜிக்கல் ஈவெண்ட் அப்படின்னு வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இதில் போட்டிருக்காங்க பாருங்கள், இது வந்து இட் இஸ் அக்கின் டு சோவியட் யூனியன்ஸ் ஸ்டன்னிங் லான்ச் ஆஃப் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் சேட்டலைட் ஸ்புட்னிக் இன் 1957 விச் ஸ்பார்க்ட் ஆஃப் த சூப்பர் பவர்ஸ் ஸ்பேஸ் ரேஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கோல்டு வார் ஏரா நடந்துட்டு இருக்கும்போது 1957 வந்து ஃபர்ஸ்ட் சேட்டலைட்டை வந்து யூஎஸ்எஸ்ஆர் வந்து அமிச்சாங்க. அது வந்து ஸ்புட்னிக், அதுதான் ஃபர்ஸ்ட் சேட்டலைட். நம்ம இப்போ போடுறோம் இல்லையா, அந்த வேக்சின் கூட பேர் அதுதான் ஸ்புட்னிக்னு வந்து பேர் வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து சேட்டலைட்டை லான்ச் பண்ணாங்க. அது வந்து மேஜர் ஆர்ம்ஸ் ரேஸை வந்து, அதாவது ஸ்பேஸ் ரேஸ் ஆஃப் ஆர்ம்ஸ்
அதாவது வந்து மேஜர் ஸ்பேஸ் ரேஸை வந்து கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னு வந்து இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த இந்த ஹைப்பர்சானிக் மிசைல் டெஸ்ட் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த அளவுக்கு சிக்னிஃபிகன்ஸ் வந்து இந்த ஹைப்பர்சானிக் மிசைலை வந்து சைனா டெஸ்ட் பண்ணது சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா வெரி ஃபியூ கண்ட்ரிஸ் தான் இந்த டெக்னாலஜிஸை வந்து வச்சுருக்கு. அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், யூஎஸ், ரஷ்யா, சைனா அண்ட் நார்த் கொரியா have all tested supersonics and several others are developing the technology. இந்தியாவும் ப்ரோட்டோடைப் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்தியாவும் ப்ரோட்டோடைப்பை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வெரி லெஸ் கண்ட்ரிஸ், அதாவது யூஎஸ், ரஷ்யா, சைனா, நார்த் கொரியா மட்டும்தான் இந்த டெக்னாலஜி வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பயங்கரமான மூவ் அப்படின்னு வந்து யூஎஸ் வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஆக்சுவலாக நம்ம இதில் வந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இதை பற்றி. பேலிஸ்டிக் மிசைல் என்ன பண்ணோம்னா, இந்த மாதிரி ஒரு பேரபாலிக் பாத்தில் போய் அப்புறம் வெளியில், அதாவது எர்த்தை விட்டு வெளியில் போய் பேரபாலிக் பாத்தில் போய் திருப்பி கீழே வந்து டார்கெட்டை வந்து அடிக்கும். ஓகேங்களா? ஆனால் இந்த ஹைப்பர்சானிக் மிசைல் என்ன பண்ணோம்னா, இட் ட்ராவல்ஸ் அரவுண்ட் அட் த ஸ்பீட் ஆஃப் 5 times த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட். ஓகேங்களா? 5 times த ஸ்பீட் ஆஃப் சவுண்டில் வந்து ட்ராவல் பண்ணி என்ன பண்ணோம்னா, அர்த்தோட இந்த ஆர்பிட்டல் பாத்தையே வந்து தான் சுற்றும். ஓகேங்களா? இந்த ஆர்பிட்டல் பாத்தை சுற்றி கிளைட் பண்ணி அதோட டார்கெட்டை அடிக்கும். ஸோ இதை டிடெக்ட் பண்ணுறதும் வந்து ஹைப்பர்சானிக் ஸ்பீடில், அதாவது 5 times த ஸ்பீட் ஆஃப் சவுண்டில் போகிறதுனால இதை டிடெக்ட் பண்ணுறதும் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த ஹைப்பர்சானிக் மிசைலுங்கிறது வந்து டெஸ்ட்டுங்கிறது ரொம்ப சிக்னிஃபிகண்ட், அதாவது இப்போ இருக்கிற எரரை வந்து ரொம்ப ரொம்ப சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு வந்து இந்த ஆர்டிக்கலில் வந்து சொல்லி முடிச்சிருக்காங்க. பட் சைனா வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து டோட்டலாக டினை பண்ணியிருக்காங்க. அதாவது சைனா டினை த ரிப்போர்ட் சேயிங் இட் வாஸ் அ ரொட்டீன் டெஸ்ட் ஆஃப் ரியூசபிள் ஸ்பேஸ் வெஹிக்கல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் வந்து யூஎஸ் வந்து இது அப்படி பார்க்கல. அவங்க வந்து இது ஒரு மேஜர் மிசைல் டெஸ்ட்டாக தான் பார்க்குறாங்க, ஹைப்பர்சானிக் மிசைல் டெஸ்ட்டாக தான் வந்து பார்க்குறாங்க அப்படின்னு வந்து இந்த ஆர்டிக்கலில் சொல்லி முடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கல்குள்ளே போயிடலாம். இதில் வந்து டோன்ட் யூஸ் நியூ law to justify LAC moves, India tells China. LACனா உங்களுக்கு தெரியும், லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் தான் வந்து LAC. ஸோ அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இட் வில் ஹேவ் நோ பேரிங் ஆன் ப்ரெசென்ட் பவுண்டரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கொண்டு வந்திருக்க நியூ பவுண்டரி லா, அதாவது சைனா வந்து ஒரு லேண்ட் பவுண்டரி லா வந்து இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து எதுவுமே இந்தியா சைனாக்கும் இருக்க அக்ரிமெண்ட்ஸை வந்து, பவுண்டரி அரேஞ்ச்மெண்ட்ஸை வந்து எதுவுமே சேஞ்ச் பண்ணாது அப்படின்னு வந்து இந்தியன் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம எல்லாருக்குமே தெரியும், 1962 வந்து இந்தியாவுக்கும் சைனாக்கும் நடந்த ப்ராப்ளமில் வந்து வாரில் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அக்ஸைச்சன் ரீஜனை வந்து, அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்க அக்ஸைச்சன் ரீஜனை வந்து சைனா வந்து கிளைம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஷத்ஸ்கங் வேலியை வந்து பாகிஸ்தான் வந்து 1963 வந்து சைனாவுக்கு கொடுத்துட்டாங்க. அதுவும் வந்து நம்ம டெரிட்டரியாக வந்து நம்ம கிளைம் பண்ணுறோம். ஸோ இந்த அக்ஸைச்சன் ரீஜனும் சரி, ஷத்ஸ்கங் வேலியும் சரி நம்மளுக்கு சொந்தமான இடம். இதை பற்றி நம்ம சைனா கூட வச்சுருந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எதையும் இந்த நியூ லேண்ட் பவுண்டரி அக்ரிமெண்ட் வந்து சேஞ்ச் பண்ணாது அப்படிங்கிற ஸ்டாண்டை வந்து இந்தியா எடுத்திருக்காங்க. அதாவது இந்த பார்டர் டிஸ்பியூட்ஸ், அதாவது பீப்புள் லிபரேஷன் ஆர்மிக்கிட்டே வந்து சொல்லியிருக்காங்க, சைனா வந்து நம்மளோட பார்டரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, நம்ம இன்டெகிரிட்டி அண்ட் சாவர்னிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தூண்டியும் விட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம லேண்ட் பவுண்டரி அரேஞ்ச்மெண்ட்ஸை வந்து எதுவுமே சேஞ்ச் பண்ணாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நியூ லேண்ட் பவுண்டரி லானால யாருக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகும்னா, இந்தியா அண்ட் பூட்டானுக்கு தான் ரொம்ப அஃபெக்ட் ஆகும். ஏன்னா வந்து அவங்க தான் வந்து லேண்ட் பவுண்டரி டிஸ்பியூட்ஸில் இருக்காங்க சைனாவோட. ஸோ இந்த லேண்ட் பவுண்டரியில் வந்து ஆக்சுவலாக இந்தியாவையும் பூட்டானையும் டார்கெட் பண்ணி தான் வந்து சைனா கொண்டு வந்தது. பட் இதனால் வந்து இந்தியா வந்து எந்த ஸ்டாண்டையும் மாற்றிக்க போகிறதில்ல அப்படிங்கிறது வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சைனா இஸ் ஆல்சோ கன்ஸ்ட்ரக்டட் நியூ ஃப்ரான்டியர் வில்லேஜஸ், இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நியூ ஃப்ரான்டியர் வில்லேஜஸ் along its border with Bhutan at the disputed Doklam Plateau. ஓகேங்களா? Doklam Plateauலையும் ப்ராப்ளம் பண்ணியிருக்காங்க, மற்ற இடத்துலையும் வந்து ப்ராப்ளம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மூவ்ஸ் எதுவுமே வந்து இந்தியாவை வந்து அஃபெக்ட் பண்ணாது அப்படிங்கிற ஸ்டாண்டை வந்து இந்தியன் கவர்மெண்ட் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கல்குள்ளே போயிடலாம். இதில் வந்து இந்தியா 6 வேக்சின் லோன்ஸ் ஃப்ரம் ADB அண்ட் AIIB அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ADBனா என்னென்னு உங்களுக்கு தெரியும், ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க். AIIBனா ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க். ஸோ இது ரெண்டுத்தை பற்றியும் நம்ம வந்து ஓரளவுக்கு படித்து வச்சுக்கணும். இப்போ நான் ADB பற்றி உங்ககிட்ட சொல்கிறேன். ADB வந்து இட்ஸ் எ மல்டிலேட்ரல் டெவலப்மெண்ட் பேங்க். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பீஜிங்கில் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ப்ளஸ் இதோட ஆப்ரேஷன்ஸ் வந்து எப்போ பிகேன் ஆச்சுன்னா 2016 வந்து பிகேன் ஆச்சு. ADB ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்கோட ஆப்ரேஷன்ஸ் வந்து 2016 வந்து இதுவாச்சு. இந்தியா இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டர். இந்தியா தான் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டர் இந்த ADB பேங்க்கில். ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டர் வந்து சைனா. ஓகேங்களா? அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்.
வெரி சாரி, இப்போ நான் சொல்லிட்டு இருந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்கை பற்றி சொல்லிட்டு இருந்தேன். ஓகேங்களா, சாரி. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பீஜிங்கில் இருக்குது. இட் இஸ் அ மல்டிலேட்ரல் டெவலப்மெண்ட் பேங்க். அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பீஜிங்கில் இருக்குது. ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் கிடையாது, ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க். சாரி, ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளஸ் இதோட ஆப்ரேஷன்ஸ் வந்து 2016 வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ப்ளஸ் இந்தியா வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டர் சைனாக்கு அப்புறம் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கணும். எதுலன்னா ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்கில் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது, அதாவது 2016 வந்து 53 மெம்பர்ஸ் இருந்தாங்க. அந்த 53ல் வந்து 37 வந்து ரீஜனல் பார்ட்னர்ஸ். ஓகேங்களா, மிச்சம் இருந்தவங்க வந்து நான் ரீஜனல் பார்ட்னர்ஸ். ரீஜனல் பார்ட்னர்ஸ்ன்னு யாரை சொல்கிறாங்கன்னா, ஏஷியாவில் இருந்தவங்களையும் ஓஷியானியாவில் இருந்தவங்களையும் வந்து ரீஜனல் பார்ட்னர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. மிச்சவங்க எல்லாருமே நான் ரீஜனல் பார்ட்னர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போது அட் ப்ரெசென்ட் 132 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த பேங்க் வந்து ஏஷியாவுக்கு மட்டும் கிடையாது, வேர்ல்டு பேங்க்கில் யார் யாருக்கெல்லாம் மெம்பர்ஷிப் இருக்கோ, ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கில் யார் யாருக்கெல்லாம் மெம்பர்ஷிப் இருக்கோ, இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த ஏஐபி பேங்க்லேயும் வந்து மெம்பர்ஷிப் இருக்குது அப்படிங்கிறது வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது வேர்ல்டு பேங்க் அண்ட் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் இது ரெண்டுத்துலேயும் மெம்பர்ஷிப் இருந்துச்சுன்னா ஏஐபிலையும் மெம்பர்ஷிப் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இது எதுக்காக இந்த பேங்க்குன்னா வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் லோன்ஸ் வந்து கொடுக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் லோன்ஸ் வந்து கொடுக்கும். எந்தெந்த கண்ட்ரீஸ்க்கெல்லாம் வந்து தேவைப்படுதோ அந்த கண்ட்ரீஸ்க்கெல்லாம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் லோன்ஸ் மட்டும் வந்து கொடுக்கணும். ப்ளஸ் இது வந்து வெறும் ஏஷியாவுக்கும் ஓஷியானியா ரீஜனுக்கு மட்டும் கிடையாது, மற்ற எல்லா ரீஜன்ஸ்க்கும் இருக்குது. ஸோ மெம்பர்ஸ், அதாவது அஃபிஷியல் ரீஜனல் மெம்பர்ஸ்னு சொல்லியிருக்காங்க, நான் ரீஜனல் மெம்பர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ரீஜனல் மெம்பர்ஸ் வந்து ஏஷியா அண்ட் ஓஷியானியாவில் இருக்கவங்க, நான் ரீஜனல் மெம்பர்ஸ் வந்து மற்ற கண்ட்ரீஸில் இருக்கவங்க அப்படின்னு வந்து இந்த ஆர்டிக்கல் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கல்குள்ளே போயிடலாம். இதில் இன் தேஜ்பால் கேஸ் ட்ரையல் கோர்ட் ஆர்டர் ரெட்ரோகேட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நம்ம சாலிசிட்டர் ஜெனரலை பற்றி பேசியிருக்காங்க. ஓகேங்களா, நம்ம சாலிசிட்டர் ஜெனரல் வந்து ப்ரைவேட் கேஸஸ் வந்து அட்டென்ட் பண்ணலாமா முடியாதா அப்படின்னு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறதுனால ப்ரைவேட் கேஸஸ் வந்து அட்டென்ட் பண்ண முடியாதான்னு நம்ம ஒரு டவுட் இருக்கும். சாலிசிட்டர் ஜெனரல் வந்து ப்ரைவேட் கேஸஸ் வந்து அட்டென்ட் பண்ணலாம் வித் த பெர்மிஷன் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து வித் த பெர்மிஷன் ஆஃப் த கவர்மெண்ட் இருந்துச்சுன்னா சாலிசிட்டர் ஜெனரல் வந்து ப்ரைவேட் கேஸ் வந்து அட்டென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி ரெம்யூனரேஷன் ஆஃப் சாலிசிட்டர் ஜெனரலை வந்து கொடுக்கறது வந்து பிரசிடென்ட் தான். அது வந்து கான்ஸ்டியூஷனில் வந்து மென்ஷன் பண்ணல. கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 76 வந்து அட்டார்னி ஜெனரலை பற்றி மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்களே தவிர சாலிசிட்டர் ஜெனரலை பற்றியோ அவரோட ரெம்யூனரேஷனை பற்றியோ வந்து மென்ஷன் பண்ணலை அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது 3 லா ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க கண்ட்ரியில், அட்டார்னி ஜெனரல், சாலிசிட்டர் ஜெனரல், அடிஷ்னல் சாலிசிட்டர் ஜெனரல். இந்த 3 பேரையும் வந்து லா ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்தையும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இவங்க 3 பேருமே, அதாவது அட்டார்னி ஜெனரல், சாலிசிட்டர் ஜெனரல், அடிஷ்னல் சாலிசிட்டர் ஜெனரல், இவங்க 3 பேருமே வந்து ப்ரைவேட் கேஸஸ் எடுக்க முடியும் வித் த பெர்மிஷன் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எதுக்கு கீழே இவங்க வந்து ப்ரைவேட் கிளைண்ட்ஸை வந்து எடுக்கலாம்னா லா ஆஃபீஸர் கண்டிஷன் ஆஃப் சர்வீஸ் ரூல்ஸ் 1987 இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லா ஆஃபீஸர்ஸ் யாருன்னு சொல்லிட்டு அட்டார்னி ஜெனரல், சாலிசிட்டர் ஜெனரல், அடிஷ்னல் சாலிசிட்டர் ஜெனரல், இந்த 3 லா ஆஃபீஸர்ஸ் கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ் ரூல்ஸ் 1987 கீழே ப்ரைவேட் கிளைண்ட்ஸோட இதை வந்து எடுக்கலாம், பெட்டிஷன்ஸ் வந்து எடுக்கலாம். இது வந்து எந்த ரூலுக்கு கீழே வருதுன்னா ரூல் 8 ஆஃப் 1 ஆஃப் A கீழேயும் ரூல் 10 கீழேயும் வருது. இந்த 2 ரூல்ஸ் கீழே என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க 3 பேரும் மேஜராக வந்து கவர்மெண்ட்டை தான் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. பட் அண்டர் எக்ஸ்பிளிசிட் சர்க்கம்ஸ்டான்சஸ் ப்ரைவேட் கேசஸையும் எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து ப்ரிலிம்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கல்குள்ளே போயிடலாம். இல்லை அலுமினியம் செக்டர் டேக்ஸ் கோல் சப்ளை இஷ்யூ டு PMO அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்டிக்கல்லேருந்து நம்ம என்ன டேக் அவே பண்ணோம்னா, சைனா இஸ் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் அலுமினியம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அலுமினியம் பற்றி சொன்னதுனால சைனா இஸ் த வேர்ல்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் அலுமினியம். செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் வந்து இந்தியா, தேர்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் வந்து ரஷ்யா. ஸோ ஃபஸ்ட்டு சைனா, அப்புறம் இந்தியா, அப்புறம் ரஷ்யா, இவங்க தான் வந்து 3 பேர், அதாவது இந்த வேர்ல்ட்லேயே ஜாஸ்தியாக அலுமினியம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க. பாக்சைட் இஸ் த மெயின் சோர்ஸ் ஆஃப் அலுமினா ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். பாக்சைட் இஸ் த மெயின் சோர்ஸ் ஆஃப் அலுமினா ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். பாக்சைட் வந்து எல்லா காண்டினென்ட்ஸ்லையும் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், எக்ஸப்ட் அண்டார்டிகா. அண்டார்டிகாவில் பாக்சைட்டே கிடையாது, மற்ற எல்லா காண்டினென்ட்ஸ்லையும் பாக்சைட் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து சைனா இஸ் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஃபாலோட் பை இந்தியா அண்ட் ரஷ்யா. செகண்ட் பாயிண்ட் வந்து பாக்சைட் இஸ் த மெயின் சோர்ஸ் ஆஃப் அலுமினா ப்ரொடக்ஷன். அப்புறம் தேர்ட் பாயிண்ட் வந்து இது வந்து எல்லா காண்டினென்ட்ஸ்லையும் இருக்குது எக்ஸப்ட் அண்டார்டிகா அப்படிங்கிறதையும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கல்குள்ளே போயிடலாம்.
இதில் வந்து கேவி காமத் அப்பாயிண்டட் ஆஸ் சேர்பர்சன் appointed as NABFID chairperson அப்படின்னு சொல்லியிருக்காங்க. NABFIDனா என்னென்னா ஃபஸ்ட்டு நேஷனல் பேங்க் ஃபார் ஃபினான்சிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டெவலப்மெண்ட். நேஷனல் பேங்க் ஃபார் ஃபினான்சிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? இந்த ஆர்டிக்கலில் வந்து நம்ம என்ன டேக் அவே பண்ண போகிறோம்னா, எந்த இன்வெஸ்டிகேஷனும் வந்து நடத்த முடியாது. அதாவது எம்ப்ளாயீஸ்க்கு அகேன்ஸ்டாக எந்த இன்வெஸ்டிகேஷனும் நடத்த முடியாது without the prior sanction of central government. Central government ஓட permission எல்லாமே எம்ப்ளாயீஸ்க்கு அகேன்ஸ்டாக, எஸ்பெஷலி இன் கேஸ் ஆஃப் சேர்பர்சன் அண்ட் அதர் டைரக்டர்ஸ். சேர்பர்சன் அண்ட் அதர் டைரக்டர்ஸ். ஓகேங்களா? இவங்க யாருக்கு அகேன்ஸ்டாகவும் எந்த என்கொயரியும் இன்வெஸ்டிகேஷனும் நடத்த முடியாது வித்தவுட் த ப்ரையர் சாங்ஷன் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படின்னு வந்து ப்ரையர் சாங்ஷன் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ப்ளஸ் ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணும். அதாவது கமிட்டின்னு சொல்ல முடியாது, ஒரு போர்டு வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. எதுக்குன்னா கேண்டிடேட்ஸை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது. எதுக்குன்னா மேனேஜிங் டைரக்டர், டெப்யூட்டி மேனேஜிங் டைரக்டர், மேனேஜிங் டைரக்டர் அண்ட் டெப்யூட்டி மேனேஜிங் டைரக்டர், இந்த ரெண்டு போஸ்ட்ஸ்க்காக வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு போர்டை கான்ஸ்டியூட் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணும். இந்த ஆளுங்களை வந்து நம்ம வைக்கலாம் அப்படின்னு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. எதுக்குன்னா NABFIDக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ப்ளஸ் இன்னொரு பண்ணிங்க நல்லா நம்ம வச்சுக்கணும், எந்த இன்வெஸ்டிகேஷனும் நடத்த முடியாது அந்த எம்ப்ளாயீஸ் மேலேயும் சேர்பர்சன் மேலேயும் அதர் டைரக்டர்ஸ் மேலேயும் எந்த இன்வெஸ்டிகேஷனும் நடத்த முடியாது வித்தவுட் த ப்ரையர் பர்மிஷன் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்றத வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது இந்த சேர்பர்சனுக்கும் அதர் டைரக்டர்ஸ்க்கும் ஏதாவது கரப்ஷன் அலிகேஷன் வந்துச்சுன்னா எந்த இன்வெஸ்டிகேஷனும் அந்த எம்ப்ளாயீஸ் கிட்ட கூட எந்த இன்வெஸ்டிகேஷனும் நடத்த முடியாது. உங்கள் சேர்பர்சனோ இந்த டைரக்டரோ வந்து இந்த மாதிரி கரப்ஷனில் வந்து இன்வால்வ் ஆனாரா அப்படின்ற இன்வெஸ்டிகேஷன் நடத்தவே முடியாது வித்தவுட் ப்ரையர் பர்மிஷன் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட். எந்த இன்வெஸ்டிகேஷனும் நடத்த முடியாது. ப்ளஸ் அவங்க வந்து ப்ரொசீட் பண்ணவே முடியாது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பெர்மிஷன் இல்லாமல். இது வந்து ஒரு பெரிய வந்து சப்போர்ட்டாக இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த பேங்க்குக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் வந்து பெரிய விஷயமா இருக்குது இந்த NABFID பேங்க்குக்கு அப்படின்னு வந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கல்குள்ளே போயிடலாம். இதில் வந்து மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மஸ்ட் ஸ்டாப் சேசிங் ப்ராஃபிட் அட் கிளைண்ட்ஸ் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. செக்டர் லேக்ஸ் லெவல் பிளேயிங் ஃபீல்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, ஃபஸ்ட் நம்ம மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். யூஸ்வலாக வந்து நம்ம ஒரு லோன் வாங்கினோன்னா பேங்க்லேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளோட கிரெடிட் ஸ்கோர் வந்து செக் பண்ணுவாங்க. நம்மளோட இது வரைக்கும் எப்படி ரீபேமெண்ட் பண்ணியிருக்கோம், என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற கிரெடிட் ஸ்கோர்ஸ் செக் பண்ணுவாங்க. ப்ளஸ் கொலாட்ரல் வந்து கேட்பாங்க. சப்போஸ் நம்ம வந்து ரீபே பண்ண முடியலன்னா கொலாட்ரல் வந்து தூக்கிப்பாங்க. இப்போ வீடோ லேண்டோ ஏதாவது வந்து கொலாட்ரல் கேட்பாங்க. நம்மளால் அதை ரீபே பண்ண முடியலன்னா அந்த கொலாட்ரலில் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர் யூஸ்வலாக லோன் வாங்குறதுக்கு. ஆனால் மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எதுக்காகனா, இதுக்கு முன்னாடி லோனே எடுக்காதவங்க, கொலாட்ரல் இல்லாதவங்க, கிரெடிட் ஸ்கோர்லாம் எதுவுமே வந்து அந்த லோன்ற ப்ராசஸ்க்குள்ளே போகாதவங்களுக்காக தான் இந்த மைக்ரோ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். ப்ளஸ் கொலாட்ரலும் இல்லாதவங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்க எப்படி லோன் கொடுப்பாங்கன்னா, ஒரு 1 lakh rupees டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் 1 lakh, அதாவது 1 lakh தான் மேக்ஸிமமாக இருக்கும். அந்த மாதிரி லோன் கொடுப்பாங்க. எதுக்குன்னா ஃபினான்ஷியலாக இன்க்ளூட் பண்ணுறதுக்காக. இந்த மாதிரி ஸ்மால் செக்டார் பீப்புள், அதாவது சின்னதாக இந்த பூக்கடை வைக்கிறவங்க, ப்ளஸ் இந்த மாதிரி ஏதாவது மளிகை கடை வைக்கிறவங்க, அந்த மாதிரி ரொம்ப ஸ்மால் செக்டார் பீப்புளை வந்து ஃபினான்ஷியல் இதுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக, அதாவது ஃபினான்ஷியலாக இன்க்ளூட் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து எந்த கொலாட்ரலும் தேவையில்லை. ப்ளஸ் இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரொம்ப மீகராக இருக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரொம்ப மீகராக இருக்கும். ஸோ அவங்க வந்து ரீபே பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற பேங்க்ஸ் மாதிரி ரொம்ப ஹம்மங்கஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்காம இவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை வந்து மீகராக கொடுப்பாங்க. ஸோ இந்த கான்செப்ட் வந்து மைக்ரோ ஃபினான்ஸ் கான்செப்ட் வந்து ஸ்மால் செக்டார் பீப்புளையும் வந்து ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் கான்செப்ட் அப்படிங்கிறது வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம PIB நியூஸ்க்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா? PIB நியூஸில் வந்து நம்ம ஃபஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, அக்னி 5 மிசைலை பற்றி பார்க்க போகிறோம். அக்னி 5 மிசைல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணிட்டாங்க. இதுலன்னா APJ அப்துல் கலாம் ஐலாண்ட்லேருந்து வந்து அக்னி 5 மிசைலை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இங்கேருந்துனா APJ அப்துல் கலாம் ஐலாண்ட்லேருந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்துடலாம். 16th ஈஸ்ட் ஏஷியா சமிட் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து October 27th வந்து அட்டென்ட் பண்ணார். ஓகேங்களா? இந்த சமிட்டை வந்து ஹோஸ்ட் பண்ணது யாருன்னா, ப்ரூனை ஆஸ் ஈஸ்ட் ஏஷியா சமிட் அண்ட் ஏஷியன் சேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ரூனை ஆஸ் ஈஸ்ட் ஏஷியா சமிட் அண்ட் ஏஷியன் சேர். ப்ரூனை தான் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. லீடர்ஸ் ஆஃப் ஏஷியன் நேஷன்ஸும் சரி,
ப்ளஸ் அதர் ஈஸ்ட் ஏஷியா நேஷன்ஸும் சரி பார்ட்டிசிபேட்டிங் கண்ட்ரிஸ், அதாவது ஏஷியன் நேஷன்ஸ் ப்ளஸ் ஈஸ்ட் ஏஷியா சமிட் பார்ட்டிசிபேட்டிங் நேஷன்ஸும் சரி வந்திருந்தாங்க. யார் யாருன்னா இன்க்ளூடிங் ஆஸ்திரேலியா, சைனா, ஜப்பான், சவுத் கொரியா, ரஷ்யா, USA அண்ட் இந்தியா. இவங்க எல்லோரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. யார் யாருன்னா லீடர்ஸ் ஆஃப் த ஏஷியன் நேஷன்ஸ் அண்ட் அதர் ஈஸ்ட் ஏஷியா சமிட் பார்ட்டிசிபேட்டிங் கண்ட்ரிஸ் இன்க்ளூடிங் ஆஸ்திரேலியா, சைனா, ஜப்பான், சவுத் கொரியா, ரஷ்யா, USA அண்ட் இந்தியா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இந்த 16th ஈஸ்ட் ஏஷியன் சமிட் வந்து என்னென்ன இம்பார்ட்டண்ட்டாக டிஸ்கஸ் பண்ணுச்சுன்னா ரீஜனல் அண்ட் இன்டர்நேஷ்னல் இஷ்யூஸை வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க. எதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா இண்டோ பெசிபிக், சவுத் சைனா சி, யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஆன் லா ஆஃப் சீஸ், டெரரிசம், அப்புறம் சிச்சுவேஷன் இன் சவுத் கொரியன் பெனின்சுலா அண்ட் மியான்மர், இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து டெவலப் பண்ணாங்க. அதாவது 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து டெவலப் பண்ணாங்க ஈஸ்ட் ஏஷியா சமிட் லீடர்ஸ். என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் மென்டல் ஹெல்த், எக்கனாமிக் ரெக்கவரி த்ரூ டூரிசம் அண்ட் சஸ்டைனபிள் ரெக்கவரி. ஸோ இந்த 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னென்ன நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஈஸ்ட் ஏஷியா சமிட் லீடர்ஸ் வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க 3 ஸ்டேட்மெண்ட்ஸே. எதனா மென்டல் ஹெல்த், எக்கனாமிக் ரெக்கவரி த்ரூ டூரிசம் அண்ட் சஸ்டைனபிள் ரெக்கவரி, இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டையும் வந்து லீடர்ஸ் வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த நியூஸ் என்னென்னா கிருஷி உடான் ஸ்கீம் 2.0 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யூனியன் சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் வந்து இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. 2.0 ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. எதுக்குன்னா டு பூஸ்ட் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ். எதுக்குன்னா டு பூஸ்ட் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 2.0 ஸ்கீம் எதுக்குன்னா இம்ப்ரூவிங் வேல்யூ ரியலைசேஷன் த்ரூ பெட்டர் இன்டெகிரேஷன் அண்ட் ஆப்டிமைசேஷன் ஆஃப் அக்ரி ஹார்வெஸ்டிங் அண்ட் ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன். அதாவது அக்ரிகல்ச்சரல் ஹார்வெஸ்டிங்க்கும் ஏர்போர்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கும் நல்ல ஒரு பெட்டர் ரியலைசேஷன் கொண்டு வந்திருக்கும். அதுக்கு பெட்டர் இன்டெகிரேஷன் கொண்டு வரதுக்காக தான் இந்த வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து அக்ரி வேல்யூ செயின், அதாவது அந்த சப்ளை செயின் சொல்லுவாங்களே, அந்த அக்ரி வேல்யூ செயினை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் அதை வந்து ரிசைலண்ட்டாக மாற்றுறதுக்காகவும் இதை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது மூவ்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் பை ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதாவது இதை வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்காக தான். அதாவது அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸை வந்து சீக்கிரமாக, அதாவது அது வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும் இல்லைங்களா, அது வந்து எடிபிள் ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக வந்து ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு கிருஷி உடான் ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணது வந்து செப்டம்பர் 2020 வந்து லான்ச் பண்ணாங்க. அதாவது அவங்க அந்த ஸ்கீமில் என்ன பண்ணாங்கன்னா பார்க்கிங் சார்ஜஸ்ஸு, அப்புறம் டெர்மினல் நேவிகேஷன், லேண்டிங் சார்ஜஸ்ஸு, அதை வந்து டோட்டலாக தூக்கியிருந்தாங்க. எதுக்குன்னா இந்த மாதிரி எந்தெந்த ஏர் கார்கோ வந்து 50% வந்து அக்ரிகல்ச்சரல் வெயிட், அதாவது டோட்டல் சார்ஜபிள் வெயிட்டில் 50% வெயிட் வந்து அக்ரிகல்ச்சரல் வெயிட், அதாவது அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் கொண்டு வந்துச்சுன்னா அதில் வந்து இந்த சார்ஜஸ் எல்லாம் வேவ் பண்ணியிருந்தாங்க. என்ன சார்ஜஸ்னால் வந்து பார்க்கிங் சார்ஜஸ், டெர்மினல் நேவிகேஷன் சார்ஜஸ் வந்து வேவ் பண்ணியிருந்தாங்க. எதில் இல்லைன்னா செலக்ட் இந்தியன் ஏர்போர்ட்ஸில் வந்து, ஓகேங்களா, எல்லா ஏர்போர்ட்ஸ்லையும் இல்லை, செலக்ட் இந்தியன் ஏர்போர்ட்ஸில் வந்து இந்த சார்ஜஸை வந்து வேவ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது கிருஷி உடான் ஸ்கீம் 2.0ல வந்து ஃபுல் வேவர் ஆஃப் ஏர்போர்ட் சார்ஜஸ் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது செலக்ட் ஏர்போர்ட்டில் ஈவன் இஃப் த அக்ரிகல்ச்சரல் கார்கோ இஸ் லெஸ் தேன் 50% அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. முதல்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 50% வெயிட்டுக்கு மேலே இந்த டோட்டல் சார்ஜபிள் வெயிட்டில் விட 50% வந்து இருக்கணும். டோட்டல் சார்ஜபிள் வெயிட்டில் 50% இருந்தால் தான் வந்து வேவர் கொடுப்போம். அதாவது என்னென்ன வேவர்னா பார்க்கிங் வேவர், அப்புறம் டெர்மினல் நேவிகேஷனல், லேண்டிங் வேவர், அதுதான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து டோட்டல் வேவர் கொடுக்குறோம், 100% வேவர் கொடுக்குறோம் செலக்ட் ஏர்போர்ட்ஸ்க்கு. ஈவன் இஃப் இந்த டோட்டல் சார்ஜபிள் வெயிட் வந்து 50% விட கம்மியாக இருந்தாலும் டோட்டல் வேவர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த என்ஹான்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் கிருஷி உடான் ஸ்கீம் வந்து ஃபார்முலேட் பண்ணுறது வந்து ஏர்போர்ட் யாரெல்லாம் சேர்ந்து ஃபார்முலேட் பண்ணுறாங்கன்னா வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட சப்சிடரி, அதோட சப்சிடரி என்னென்னா AICLAS அப்படிங்கிற ஒரு சப்சிடரியும், இன்வெஸ்ட் இந்தியாவும், இந்தியன் நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் அண்ட் ஃபெசிலிட்டேட்டிங் ஏஜென்சியும் வந்து இதை வந்து கொண்டு வராங்க. இந்தியன் நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் அண்ட் ஃபெசிலிட்டேஷன் ஏஜென்சி வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி கீழே வரும். இவங்க 3 பேரும் சேர்ந்து கிருஷி உடான் ஸ்கீம் 2.0 வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னா ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட சப்சிடரி இன்வெஸ்ட் இந்தியா ப்ளஸ் இந்தியாஸ் நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் அண்ட் ஃபெசிலிட்டேட்டிங் ஏஜென்சி வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து 53 ஏர்போர்ட்ஸில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பைலட் ப்ராஜெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுதுங்கிறத பார்த்து மிச்சம் இதெல்லாம் கொண்டு வருவாங்க. இதில் வந்து இந்த ஸ்கீமுக்கு கீழே என்ன பண்ண போகிறாங்கன்னா வந்து த கவர்மெண்ட் வந்து ஸ்டேட்ஸ் வந்து என்கரேஜ் பண்ண போகிறாங்க. எதுக்குன்னா டு ரெடியூஸ் சேல்ஸ் டேக்ஸ். எதுக்குன்னா 1% சேல்ஸ் டேக்ஸை வந்து ஆன் டர்பைன் ஃபியூல் போட்டிருக்காங்க இல்லையா,
டர்பைன் ஃபியூலை வந்து 1% ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து சேல்ஸ் டேக்ஸ் ஃபார் டர்பைன் ஃபியூல் வந்து 1% வந்து ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சில ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வேரியஸ் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ், ரெகுலேட்டரி பாடிஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த ஏவியேஷன் செக்டருக்கு வந்து சப்போர்ட் பண்ணி, அதாவது கார்கோ சார்ஜஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அடிஷ்னலாக குஷால் பிளாட்ஃபார்மும் கொண்டு வரலாம்னு சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னா டு ஃபெசிலிட்டேட் இன்ஃபர்மேஷன் டிசிமினேஷன் டு ஆல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ரிகார்டிங் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ். அதாவது ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாருக்குமே இந்த அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸை வந்து எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த குஷால் போர்ட்டல்லையும் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட இந்த பிஐபி அனாலிசிஸும் ஹிண்டு அனாலிசிஸும் இன்றைக்கி முடியுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட்.